சிஎம் இதுலேருந்து கால் பண்ணான்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்குறாங்கண்ணா. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டாப்பிக்கில் ஆரம்பித்து நம்ம அதை கட்சியில் இணைவோம்னு சொல்லிட்டு அதில் உறுப்பினருக்காக வச்சு சேர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் 70 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாரு. எப்படி 70 லட்சம் உறுப்பினர் சேர்க்க முடியும்? ஓட்டுங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் பொதுமக்கள் கையில இருக்கு. அதெல்லாம் சரியா பயன்படுத்தினால் ஒழிய இந்த ஓரணியில் தமிழகம் இந்த தகுடுதெல்லாம் நம்ம அழிச்சொடிக்க முடியாது. திருட்டுத்தனமான ஒரு வேலை. ஒரு பொதுமக்களிடையே இந்த ஓடிபி நம்பரை வாங்கலாமா, மொபைலில் மெசேஜ் அனுப்பி ஓடிபி நம்பரை வாங்கலாமா, பெறலாமா? மிகப்பெரிய ஒரு குற்றம். சிஎம் இதுலேருந்து கால் பண்ணான்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்குறாங்கண்ணா. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது வாக்காளர் அடையாள அட்டைன்ற மாதிரி வராங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அதுக்கான பதில் சொல்கிறது இது பண்ணோன்னா அதுக்கப்புறம் கட்சியில் சேர்கிற மாதிரி சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் இது பண்ணி பேசுங்க, அவங்கள கட்சியில் ஓரணியில் இணைவோம் அப்படி இதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டாப்பிக்கில் ஆரம்பித்து நம்ம அதை கட்சியில் இணைவோம்னு சொல்லிட்டு அதில் உறுப்பினருக்காக வச்சு சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பொதுமக்கள் அவங்களோட விருப்பம், அது சேரணுன்றது அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாபிக் கொண்டு இதில் மக்கள் நிறைய பேர் சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் தான். இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் 70 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாரு. எப்படி 70 லட்சம் உறுப்பினர் சேர்க்க முடியும்? அதற்கேற்ற பணத்தை ரெடி பண்ணி வைத்திருக்காரா? பணநாயகம் நினைக்காதா? அது இந்த தடவை நடக்கவே நடக்காது. 2020 என்ன சொன்னாரு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாராம். ஸ்டாலின் விடியல் தந்தாரா? எங்க விடியல் தந்தாரு? குடியில் எல்லாம் தந்தாரு. தமிழகம் பூராவும் குடியும் லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமா, மாணவர்கள் எல்லாம் போதை பழக்கத்தில் அடிமையாக்கி விட்டார்கள். அது மட்டுமா, இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி ஒரு அமைச்சரே உடனடியா இருக்கிறார். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணவருக்கு ராஜ மரியாதையுடன் சிறையில் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். பணநாயகம் வெல்லாது, ஜனநாயகம் வெல்லும். பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்னமோ திட்டம் புதுசா ஒரு கலக்கு வச்சு என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஏற்கனவே ஏமாந்து போய் ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்கிறது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கணிப்பு. ஏன்னா கீவா ஜெகநாதன் ஒரு பெரிய தமிழறிஞர் ஒரு பாட்டு எழுதிருந்தார். முள்ளு முனையில் 3 குளம் வெட்டி வச்சேன், 2 பாழு 1 தண்ணி இல்லையா. அது மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 விதமான அரசு துறைகள் இருக்கு. 80 துறைகளும் சுமார், படுசுமார், ரொம்ப சுமார் இப்படிங்கிற அளவில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் ஓரணியில் தமிழகம்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு பறைசாற்றிட்டு வருது. எதை வச்சு ஓரணியில் சேர்றது? இளம் விதவைகள் தான் இந்தியாவில் அதிகம், இந்த எதிர்கட்சி அரசுகள் இந்த மாதிரி நிலைமையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஏழைகள் அந்த இளம் விதவைகளுடைய எண்ணிக்கையை இன்னைக்கு உலக அளவில் உயர்த்திட்டு போயிருக்கீங்களே, இதுதான் உங்க சாதனையா? இதுக்காக தான் உங்க ஓரணியில் நாங்கள் சேரணுமா? ஓட்டுங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் பொதுமக்கள் கையில் இருக்கு. அதெல்லாம் சரியா பயன்படுத்தினால் ஒழிய இந்த ஓரணியில் தமிழகம் இந்த தகுடுதெல்லாம் நம்ம அழிச்சொடிக்க முடியாது. வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற எழுச்சி பயணம் தொடங்கி மக்கள் இன்று அண்ணனுக்கு சிறப்பான வரவேற்பை தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருப்பதை இன்று கண்கூடாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்று வரவேற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொம்மை முதலமைச்சர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதையும் நிறைவேற்றாமல் கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்திருப்பதை மக்கள் உணர்ந்து வருங்காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தை மீட்டு தமிழக மக்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் என்று போற்றக்கூடிய வகையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சராக அரியணை ஏறக்கூடிய அந்த காலத்தை நோக்கி அவருடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த அனைத்து நலத்திட்டங்களும் இப்போது தற்போது எந்த நலத்திட்டங்களும் சரியாக வரவில்லை. தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் மக்கள் பணி இயக்கங்கள் மற்றும் பல இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒன்றுமே சரியாக நடக்கலைங்க. அது மறுபடியும் திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்காமல் இருக்குது. அதுக்கு மக்களாகிய நம்ம மறுபடியும் எடப்பாடி ஆட்சியில்
வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேங்க. வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போதோ இப்போ வந்து கோவையில் பார்த்துட்டோம், விழுப்புரத்தில் பார்த்துட்டோம், கடலூரில் பார்த்துட்டோம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. நாங்கள் இந்த ஸ்ரீரங்கம் பொதுமக்கள் சார்பாக வருங்கால முதலமைச்சர் அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் இப்பொழுது அவல நிலைதான் ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களும் சரி, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் சரி, தாலிக்கு தங்கம், கறவை மாடு, பல திட்டங்கள் பொதுமக்கள் ஏழை மக்களுக்கு பயன்படும் வண்ணம் இருந்த பல திட்டங்களை திமுக வந்து அளித்துவிட்டது. தற்பொழுது திமுக ஒரு நாடகம் போட்டுள்ளது. நாடகம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வீடாக சென்று தாங்களுக்கு பணம் வந்து விட்டதா 1000 ரூபாய் என்றெல்லாம் கேட்டு ஒரு நோட்டீஸை கையில் கொடுத்து அந்த பொதுமக்களிடையே தங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி எங்களிடம் சொல்லுங்கள். அந்த நிர்வாகி கேட்கிறார்கள், அந்த பொதுமக்களும் சொல்லிவிடுகிறார்கள். ஒரு ஓடிபியை கேட்பதே தவறு. இங்கேயாவது நடந்ததுண்டா? ஒரு ஓடிபியை கேட்டு அதன் மூலமாக வாக்கு சேகரிப்பது, திமுகவுடைய உறுப்பினராக ஆக்குவது என்பது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதருடன் ஒருவருடைய ஓடிபி நம்பர் அது வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த திமுக கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கு சென்று அந்த பெண்களையும் அவருக்கு 1000 ரூபாய் வந்துவிட்டதா என்று கேட்டுவிட்டு அவரிடம் இந்த ஓடிபியை, உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபியை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பொதுமக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த 1000 ரூபாய் உடனே நமக்கு கிடைத்துவிடும் என்ற நோக்கத்திலே அந்த ஓடிபி நம்பரை சொல்லுகிறார்கள். அந்த ஓடிபியை சொன்ன பிறகு ஒரு 10 நிமிடத்தில் ஒரு போன் கால் வருகிறது, தாங்கள் திமுகவில் இணைந்ததற்கு நன்றி என்று சொல்லி. இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனமான ஒரு வேலை. ஒரு பொதுமக்களிடையே இந்த ஓடிபி நம்பரை வாங்கலாமா, மொபைலில் வந்து மெசேஜ் அனுப்பி ஓடிபி நம்பரை வாங்கலாமா, பெறலாமா? மிகப்பெரிய ஒரு குற்றம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.